அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜின் நன்னிலம் தொகுதி நிலவரம் என்ன? அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதி திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கூத்தனூர் சரஸ்வதி கோயில், திருமைச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோயில் அமைஞ்சிருக்கிற தொகுதியும் கூட. டெல்டாவில் இருக்கிற நன்னிலம் தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பிரதான தொழிலாக இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 1,27,304 ஆண் வாக்காளர்களும் 1,28,481 பெண் வாக்காளர்களும் 15 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,55,800 வாக்காளர்கள் இருக்காங்க. 1967 தேர்தல் நடந்துட்டு வர இந்த தொகுதி வரலாற்றுல அதிகபட்சமா அதிமுக 5 முறை போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி. திமுக 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தொகுதி இப்போதைக்கு டெல்டாவில் அதிமுக கோட்டைன்னே சொல்லலாம். 2011 தேர்தலில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் ஜெயிச்சுட்டு வராரு. 2021 தேர்தலில் உணவுத்துறை அமைச்சரா இருந்தவர் தொகுதியில மறுபடியும் போட்டியிட்டார். தேர்தலில் 1,03,637 வாக்குகளை வாங்கினவர் 4,424 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக ஜோதிராமன் கடும் போட்டியை கொடுத்து 99,213 வாக்குகளை வாங்கி தோற்றார். தொகுதியில அதே போல நாம் தமிழர் கட்சி 13,419 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சது கவனத்தை ஈர்த்துச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் ஜெயிச்சுட்டு வர தொகுதியில கடந்த முறை வெறும் 4,424 வாக்குகள்ல பறிகொடுத்த வெற்றியை வசமாக்குறதுக்கு திமுக ஒரு பக்கம் தீவிரம் காட்டுது. மறுபக்கம் இப்படி கடைசி நேர நெருக்கடிக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு அதிமுகவும் அதி தீவிரம் காட்ட நன்னிலம் தேர்தல் களம் விறுவிறுப்பாகிட்டு வருது. ஏன்னா இது விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை, ஒரு பேப்பர் மில்லோ, ஒரு அட்டை மில்லோ, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், விவசாய உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயிகளுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். பூந்தோட்டத்திற்கான சாலை பணியினை விரிவுபடுத்தி கொடுக்கணும்னு நீண்டகால கோரிக்கையா பொதுமக்களும் சாலைவாசிகளும் வலியுறுத்திட்டு வரோம் அரசாங்கத்திட்ட, மாவட்ட நிர்வாகத்திட்ட. ஆனால் ஒரு 7 வருடத்துக்கு முன்பு இந்த சாலையை விரிவுபடுத்தும் பணிகள் துவங்கப்பட்டு தற்பொழுது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி நிறைவடைந்திருக்கு. நிறைவடைந்த நிலையில முதல்வர் அவர்களும் திறந்து வச்சிருக்காங்க. ஆனா அதுல சரியான விழிப்புணர்வு விளம்பர பலகைகள், முழுமையான பணிகள் முடிவடையாத நிலையில இருக்கு. இப்போ 3 போகமும் சம்பாத் ஆல்ரெடி 3 போகமும் நெல்லை இது நேரடி கொள்முதல் நிலையத்துல விற்பனை செய்கிறோம். அதே மாதிரி பருத்திக்கும் தனியார் இதில் விடாமல் அரசே ஏற்று நடத்து இந்த நெல்லை பருத்தியை நேரடியாக கொள்முதல் செய்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய குடவாசல் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பஸ் நின்று செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம் மாதிரி வலங்கைமான்லாம் கிடையாது. அது உடனடியாக வலங்கைமானுக்கு நீண்ட நாளாக கோரிக்கையாக இருக்குது. அது கொண்டு வந்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும். இங்கே சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் லா படிக்கணும் அப்படின்னா கூட வெளி மாவட்டத்தில் தான் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே போய் எப்படியே நாங்கள் படித்தாலும் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது எங்களுக்கு. அதாவது பொருளாதாரம் மூலமாக எங்கள்கிட்ட கட்டுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குங்கிறதுனால நன்னிலம் சட்டமன்ற தொகுதி சார்பம் மூலம் எங்களுக்கு ஒரு லா காலேஜ் சீக்கிரமா ஒரு அமைச்சு தர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.